தெரியலடா. ஐயோ என்னாச்சு? இங்கிலீஷ் பேருங்க தப்பா எழுதிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுடா. நாளைக்கு எக்ஸாம் ஆஃப் இயர் எக்ஸாம்ல ஈஸியா வந்து இங்கிலீஷ் எப்படி பாஸ் ஆகுது 60 மேல எடுத்து பார்க்க போறோம். அதுவே இங்கிலீஷ்ல வந்து ஈஸியா பாஸ் ஆகலாம். ஓகேவா? அது எப்படி ஈஸியா பாஸ் ஆகுறதும் இல்லாத 60 மேல எப்படி எடுக்கலாம் நாளைக்கு ஆஃப் இயர் எக்ஸாம் நான் சொல்றேன். உங்களுக்கும் நான் இங்கிலீஷ்ல எப்படி ஈஸியா பாஸ் ஆகலாம்னு சொல்றேன். வாங்க பாக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் 20 மார்க் வந்து எப்படி ஈஸியா எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். 20 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் சம்மரி கொடுத்துருவாங்க. சம்மரி நம்ம ஈஸியா எடுக்க வேண்டியதா உங்களுக்கு அப்படி மெத்தட் இல்லைன்னா நம்ம பிடிஎஃப்ல நான் வந்து ஆன்சர் சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேசேஜ் ரைட்டிங், ஸ்பாட் என்னென்ன எழுத மட்டும் மாத்தணும்னே வந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும். லெட்டர் ரைட்டிங் நிறைய லெட்டர் எல்லாம் படிக்க வேண்டாம். மொத்தம் 3 லெட்டர் தான் இருக்கு. அதுமே ஃபார்முலா நம்மளோட பிடிஎஃப்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் மொத்தம் 4 யூனிட்டோட அப்ரிசியேஷன் படிக்கணும். நிறைய இருக்கும். அதெல்லாம் நான் மொத்தம் நான் செலக்டிவா கொடுத்துருக்கேன். அப்ரிசியேஷன் மொத்தம் 8 மார்க் 4 தான் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இஆர்சிக்குமே காமனான இஆர்சி நீங்க மொத்தம் நிறைய இஆர்சி மொத்தம் 15 இஆர்சி 20 இஆர்சி மொத்தம் காமனா இப்போ யூனிட் 1 ஒரே ஒரு இயர்ஸ் படிச்சாலே போதும். கண்டிப்பா 3 மார்க். செகண்ட் யூனிட்க்கும் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி செமி கிராமர் பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி ப்ராசஸ், பைசார்ட், ப்ராவர்ப்ஸ் அந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்சரோட பிடிஎஃப் கூட வந்து எல்லாமே இதுல இருக்கு. நீங்க வந்து கமெண்ட்ல வந்து பிடிஎஃப் வந்து சொல்லுங்க. ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து பிடிஎஃப் சொன்னாதான் சென்ட் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணாதான் சொல்ல முடியாது. ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப் சொல்லுங்க. தேங்க்யூ.